Hello everyone, welcome to Avis lifestyle. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்கன்னா புரோட்டீன் அண்ட் விட்டமின் ரொம்ப ரிச்சான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு மிட் டே மீலாகவும் எடுத்துக்கலாங்க. இதை ஒரு பவுல் சாப்பிட்டிங்கனாலே போதும், அன்னைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் அண்ட் ப்ரோட்டீன் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்குங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படின்னு பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி நல்ல பழுத்த பூம்பழம் எடுத்திருக்கேங்க. பூம்பழத்தில் ஒரு நேச்சுரலான ஸ்வீட்னஸ் இருக்கனால இது நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் அவல் எடுத்திருக்கேன். சன்னமான அவல் எடுத்துக்குங்க, திக்கான அவல் எடுத்துக்க வேண்டாம். அது கூட நம்ம இன்றைக்கி சில பொருள் ஆட் பண்ண போகிறோம். நட்ஸு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நிலக்கடலை எடுத்திருக்கேன், முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேங்க, கூடவே உலர்ந்த திராட்சை எடுத்திருக்கேன். அது கூட ஸ்வீட்னஸ்க்கு சுகரும் கொஞ்சம் டேட்ஸும் நம்ம எடுத்துக்கலாங்க. இதில் நான் பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். ஆப்ஷனல் தான், இது கொஞ்சம் டேஸ்ட்டு உங்களுக்கு கூட்டி கொடுக்கும். ஹார்லிக்ஸ் இல்லை பூஸ்ட் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கப் நல்லா காய்ச்சி ஆறு சில்லுன்னு இருக்க பால் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் அளவு இருக்க அவலை சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா கிறிஸ்பியாக வரணும், அதனால் ஃப்ளேமை லோலேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்படி கையில் எடுத்து அமுத்தி பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கணும். அந்த கிறிஸ்பினஸ் வரும்போது ஆஃப் பண்ணி ஆற விட்டுறலாங்க. இது ஆறிட்டு இருக்க டைமில் நம்ம மித்த ப்ரிப்ரேஷன்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க. வறுத்த நிலக்கடலையை இந்த மாதிரி தோலெல்லாம் நீக்கிட்டு 1க்கு 2 கையில் வச்சு கசக்குனிங்கன்னா இந்த மாதிரி க்ரஷ் ஆகி வரும். அதை எடுத்துக்கலாம். அதோட திராட்சையும் இப்படி 4 நல்லா சாப் பண்ணி வச்சுக்கலாங்க. இதோட பேரிச்சம்பழத்தை விதைகள்லாம் நீக்கிட்டு அதையும் இந்த மாதிரி நல்லா சன்னமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். முந்திரி பருப்பையும் இந்த மாதிரி 1க்கு 2 உடச்சி வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைப்பழங்களை தோல்களெல்லாம் நீக்கிட்டு நம்ம ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 வாழைப்பழ அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பூம்பழம், ஏலக்கி, மைசூர் பழம் இந்த மாதிரி நேச்சுரலாகவே ஸ்வீட்னஸ் இருக்கக்கூட பழங்களை ஆட் பண்ணி செய்யும் போது இந்த டிஷ்ஷுக்கு கூடுதலான ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. ஸ்வீட்னஸுக்கு சுகர் ஆட் பண்ணிடலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட ஸ்வீட் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணிக்கிங்க. ஒரு ஃபோர்க்கு வச்சு நல்லா இந்த மாதிரி அந்த பழங்களை நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. மிக்சியில் வச்சு கிரைண்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி மேஷ் பண்ணும்போது அங்கங்கே உங்களுக்கு பைட் சைஸில் அந்த பனானாஸ் வரும்போது இந்த டிஷ் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ண முடியும். நான் இன்றைக்கி ஒரு டாலாக இருக்கக்கூடிய ஒரு லாங் கிளாஸ் எடுத்திருக்கேன். அதில் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க பழ விழுதை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு அந்த பனானா விழுதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சுருக்க அவலை ஆட் பண்ணிடலாங்க. அடுத்த லேயராக நம்ம நுணுக்கி வச்சுருக்க பீனட்ஸ் ஆட் பண்ணிடலாங்க. நிலக்கடலைக்கு மேலே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பேரிச்சம்பழங்களை ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக முந்திரியும் நம்ம ஒரு லேயராக போட்டுட்டோங்க. சாப் பண்ணி வச்சுருக்க திராட்சையை அடுத்த லேயராக போட்டுடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஹார்லிக்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டானாலும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஹார்லிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் அடுத்தடுத்த லேயர் நம்ம ஏற்கனவே அரேஞ்ச் பண்ண மாதிரி நான் அடுத்தடுத்த லேயரை திரும்பவும் அரேஞ்ச் பண்ணுறேங்க. இப்போ நம்ம எல்லா லேயரும் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்க சில்லுன்னு இருக்கக்கூடிய பாலை இப்போ நம்ம அதுக்கு மேலே ஆட் பண்ணிடலாம். இப்போ பால் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே நான் ஒரு ஸ்கூப் அளவுக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சுருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டான்னா அவாய்ட் பண்ணிக்கிங்க. கூடவே கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டிஸும் செரீஸும் வச்சு நான் இதை டெக்கரேட் பண்ணுறேன். இது கேரளா மலபாரில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபேமஸான டிஷ்ஷு. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஷ்ஷு தான் இது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். Happy cooking!